இந்த ஒரு வீடியோ ஒரு வாரமா வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, ஜப்பான்ல ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 220,00,00,000 செலவு பண்ணி, தன்னை ஒரு நாயா மாத்திக்கிட்டான் அப்படிங்கிற மாரி வீடியோ போட்டிருந்தாங்க. அத பார்க்கும்போது ரொம்ப காமெடியா தான் இருந்துச்சு. பார்க்கும்போதே நல்லா தெரியுது ஏஐல கிரியேட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அது ஆக்சுவலி அப்படி கிடையாதுங்க. ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா, டோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆளு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக் லவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, டாக் மாரியே பிஹேவ் பண்ணணும். ஆ டாக் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மேனரிசம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அவருக்கு. ஸோ, அதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரத்யேகமா அதுக்குன்னு ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆ ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்டியூம் ஆர்டர் குடுக்குறாரு. அதாவது 2 காஸ்டியூம் ஆர்டர் பண்ணி குடுத்துருக்காரு. ஸோ, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மாசம் கஷ்டப்பட்டு அந்த 2 டாக் காஸ்டியூம் குடுத்துருக்காங்க. அந்த டாக் காஸ்டியூம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கோலி அப்படின்னு ஒரு டாக் ப்ரீட் இருக்கு. அதோட காஸ்டியூம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அலஸ்கன் மலமுத்துன்னு சொல்லிட்டு இன்னொரு காஸ்டியூம் இன்னொரு டாக் ப்ரீட் இருக்கு. அதோட காஸ்டியூம் குடுத்துருக்காங்க. இத ரெடி பண்ண கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்ட்கோ லிமிடெட்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஎஃப்எக்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணி குடுக்குற கம்பெனிஸ் ஆக்சுவலி ஜப்பான்ல. தென் மேக்கப் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெபட் சோசியல் மேக்கப் டிவிஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, பிளாஸ்ட்கோ லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட் கம்பெனி. அதோட சைல்ட் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெப்டோங்கிற கம்பெனி. நாட் ஜெப்டோ, ஜெபட்டுங்கிற கம்பெனி. ஸோ, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மனுஷன இருந்து டாகா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாரி ரியல் டாகா வந்து யாராலயும் மாத்திக்க முடியாது.